வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, தினகரன் அவர்கள் ஒரு 7 நியூஸ்க்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான். அதில் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் குழப்பத்தில் உள்ளார். பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர் பெரும்பாலானோர் தலித்துகள் மட்டுமே உள்ளனர். வேணால் அவர்கள் பணி நிரந்தரம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆனால் திருமாவளவன் அது வேண்டாம் என்று சொல்லுகிறார். கூட்டணியில் இருந்து அழுத்தம் கொடுக்கவில்லை என்று அண்ணன் தினகரன் அவர்களுக்கு தெரியுமா? பெரும்பாலானோர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். சரி, ரைட்டு. நீங்க வேணா மாற்று சமுதாய ஆளுங்களை கூட்டிகிட்டு வச்சுட்டு நீங்க கோரிக்கையை கொடுக்கலாம், பெரிய போராட்டம் பண்ணுங்க, இவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தெளிவா சொல்றாரு. குப்பாளுறவங்களே தான் குப்பாளணுமா? ஏன் அந்த குப்பாளும் பணியில் மாற்று சமூகமும் இருந்தால் இப்ப இந்த அரசு இது போல பண்ணுமா? கண்டிப்பா பணி நிரந்தரம் பண்ணும். பட்டியலினத்தவர்கள் மட்டும் இருப்பதால் தான் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. மாற்று சமூகமும் இந்த பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக எந்த அரசு வந்தாலும் சரி, இது கவர்மெண்ட், இது அரசு பணியாக நிரந்தரம் பண்ணும். அதையொட்டித்தான் தலைவர் திருமா அவர்கள் சொல்றார், ஏன் கக்கூஸ் அல்றவன் போல கக்கூஸ் தான் கல்லணுமா, குப்பை அல்றவன் போல குப்பை தான் அள்ளணுமா, ஏன் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. கரெக்டான கருத்து தான். சரி, அப்படியே இருக்கட்டும். திருமாவளவன் கோரிக்கை வைக்காதது உங்களுக்கு இது முதலமைச்சர்கிட்ட பேசிட்டாரு, மினிஸ்டர்கிட்ட பேசிட்டாரு, அந்த போராட்டத்தின் குழு தலைவர்கள்கிட்டலாம் பேசிட்டாரு. சரிதானா? சரி, ரைட்டு. தினகரன் அவர்கள் எத்தனை இடத்துல நீங்க போராட்டம் பண்ணீங்க? சரி, பெரும்பாலும் பட்டியலினத்தவர் தானே. உங்களுக்கு அந்த ஜாதியை மட்டும்தான் முன்னிறுத்தினோம். இப்ப இந்த ஜாதிக்காக, இந்த தூய்மை பணியாளருக்காக உங்க கட்சியில இருந்து எத்தனை இடத்துல நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க? நீங்க எதிர்கட்சி தானே. நீங்க இந்தியா கூட்டணி கட்சி எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு போராட்டம், இவங்களுக்காக ஒரு மாபெரும் போராட்டம் நடத்த வேண்டியது தானே. நீங்க போராட்டம் நடத்தினா கண்டிப்பா அரசு செவி சாய்க்குமா இல்லையா? நீங்க அதை சகிக்கல. அப்படியே வெறுமனையா பத்திரிகையாளர் சந்திப்புல மட்டும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வெறுமனையா பேசுவது ஒன்றும் இதாகாதுன்னு. நீங்க அந்த மக்களுக்காக நன்மை செய்யணும்னா ஒரு போராட்டம் பண்ணுங்க, மாபெரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இல்லை போய் முற்றுகை போராட்டம் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. அதை விட்டுட்டு வெறுமனையா திருமாவர்களையே குறை